ஹாய் வணக்கம். எல்லோரும் எதிர்பார்த்து இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸோட வேரியஸ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு இந்த பெரிய நோட்டிஃபிகேஷன் தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். 8th குவாலிஃபிகேஷனுக்கு சில போஸ்ட்டும் 10th குவாலிஃபிகேஷன் சில போஸ்ட்டும் இந்த 2 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்தோம். 2 நோட்டிஃபிகேஷனுமே வந்துட்டு அதுபடி பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், டிரைவர் அந்த மாதிரியானது. அடுத்து ஓஏ, சானிடைஸ் ஒர்க்கர், மசால்ஜி அது மாதிரியான போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 8th குவாலிஃபிகேஷன், நைட் வாட்ச்மேன்லாம் இருக்குது. இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா May 27. எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அது எப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயிலெலாம் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இதில் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா MH வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம். இதில் மேலே இருக்கிற லாகின் அண்ட் ஆஃப்லைன் அது ஆன்லைன் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உள்ளது. அந்த போஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனு அப்ளை பண்ணுறது, அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கானது. அடுத்து நோட்டிஃபிகேஷன் உள்ள பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 97ன்னு போட்டிருக்கு பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம், தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிக் போயிட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் உள்ள இதெல்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று 8th குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்ட்டு, இன்னொன்று 10th குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்ட்டு இருக்கும். அதில் எது தேவையோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு போஸ்ட்டுக்குமே தனித்தனி எக்ஸாம் ஃபீஸு கட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 10th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டுக்கெல்லாம் ஒரே டைம் தான் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட்டு மட்டும் என்னென்ன போஸ்ட் வேணும்னு தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி 8th குவாலிஃபிகேஷனுக்கு அதே மாதிரி தான். எவ்வளோ வேகன்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பொறுத்து அந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக் தான் அப்ளை பண்ண முடியும். எந்த டிஸ்ட்ரிக் வேணுமானு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஒரு போஸ்ட்டுக்குமே தனித்தனி எக்ஸாம் ஃபீஸ் இருக்கிறதுனால அந்த போஸ்ட்டும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிங்க. சரிங்களா? இது மாதிரி அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் போய்ட்டு இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் நம்பர் மட்டும் இல்லாமல் அதிலே மொத்தமாக எவ்வளோ வேகன்ட் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, இப்போ சென்னை டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணோம்னா அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன, எவ்வளோ வேகன்ட் இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் அப்ளை பண்ணலாம். டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்ட் இருக்குது. இந்த காப்பி அட்டெண்டர், அதாவது எக்ஸாமினருக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்களே, காப்பிஸ்ட் அட்டெண்டர், அது ஓஏ, அதுக்கு பார்த்திங்கன்னா 115 போஸ்ட் இருக்குது. மற்றபடி அதை விட கொஞ்சம் லோவாக சேலரி உள்ள அந்த 8th குவாலிஃபிகேஷன் உள்ளது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுங்க 8th குவாலிஃபிகேஷன். அந்த கார்டனர், வாட்ச்மேன், அந்த மசால்ஜி அந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா 52 வேகன்ட் இருக்குது. இது எக்ஸாம்பிள் சென்னை டிஸ்ட்ரிக். இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் இந்த இங்கே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி எக்ஸாமினர், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அது மாதிரி 10th குவாலிஃபிகேஷனுக்கு 14 வேகன்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே இன்னையிலேருந்து May 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் PDF சைடில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இந்த டைம் புதுசாக 10th குவாலிஃபிகேஷனுக்கு உள்ள இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழுக்கு 50 கொஸ்டின், அடுத்து GS அண்ட் மேக்ஸுக்கு ஒரு 120 கொஸ்டின், மொத்தம் 170 ரிட்டன் டெஸ்ட்டு. இது இல்லாமல் ஒரு 30 மார்க்குக்கு ஓரல் டெஸ்ட் இருக்குது. ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ மாதிரி 30 மார்க்குக்கு இருக்குது. இதில் ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்க 1:3 ரேஷியோவில் ஓரல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுதான் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுங்கிறது இருக்குது. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் அந்த மாதிரி இருக்குது. மொத்தமாக வேகன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த மசால்ஜி, ஓஏ அந்த மாதிரி இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வேகன்ட் கம்மியாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃபுக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 4 சேலரி 19,500 பேசிக்கு. மற்ற ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு பார்த்திங்கன்னா 19,000 பேசிக் பே. ஜூனியர் பைலிஃபும் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் சில டிஸ்ட்ரிக்டில் கம்மியாக இருக்குது. மற்ற அந்த ப்ராசஸ் ரைட்டரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா 16,600. அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர் 19,500 தான். அடுத்து அந்த காப்பிஸ்ட் அட்டெண்டர், அந்த ஓஏ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 15,700 தான். அது 8th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டு. அப்புறம் சானிடைஸ் ஒர்க்கர் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே 8th குவாலிஃபிகேஷன் உள்ளதான் 15,700 தான். ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இது போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும்.
சரிங்களா? அப்புறம் நீதிமன்ற பணி உங்களுக்கு செட் ஆகுமா அதை யோசிச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் அதுக்கு பார்த்துட்டு ஒரு போஸ்ட்டோட நேச்சர் என்ன, நீதிமன்ற பணிகளோட நேச்சர் என்னென்னு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுற மற்ற விவரம்லாம் மற்ற வீடியோவில் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தது வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஒரு 60 ரூபா கட்டி பண்ணணும். அப்புறம் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எதுவும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸு, 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிருக்கிற மார்க் ஷீட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா அது, அப்புறம் மற்றது ஆதார் கார்டு, அப்புறம் நீங்கள் எதுவும் இந்த ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் கேட்குறீங்கன்னா இதன் முதல் பட்டதாரி சான்று, அது மாதிரி கொரோனாவில் பெற்றோர் இழந்தவர், அடுத்து அரசு பள்ளியில் முழுமையாக அரசு பள்ளியில் படித்தவங்க தமிழ் வழியில், அது மாதிரி ப்ரையாரிட்டியெல்லாம் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எல்லாமே பிடிஎஃப்பில் வச்சுக்க வேண்டியது. அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது டீட்டெயிலெலாம் ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொபைலில் அப்ளை பண்ண முடியாது, லேப்டாப்பு சிஸ்டமில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் ஒரு போஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்லாம் செலக்ட் பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கு 500 கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இது உள்ளே போய்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு லாகின், சும்மா இமெயிலு, மொபைல் நம்பரு, ஆதார் நம்பர் போட்டு ஒரு யூசர் ஐடி போட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிட்டு தான் உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுற விவரம் மற்றதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு எல்லோரும் ரெடியாக இருங்க. இது 10th குவாலிஃபிகேஷனுக்கானது. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் குரூப் 4 படிக்கிற மாதிரியே படிக்கலாம். குரூப் 4 அளவுக்கு கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேலோட்டமாக 10th புக்கை சரியாக படித்தாலே போய்ட்டு எழுதலாம். மேக்ஸ் கொஸ்டின்லாம் அவ்வளோவா வராது, சரிங்களா? ஜிஎஸ்லேயும் கூட சில இதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்படி பண்ணிடலாம். ஓரல் டெஸ்ட் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாது. 30 மார்க் ஓரல் டெஸ்ட் இருக்குது. அது மினிமம் 12 மார்க்கு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. அதில் ஓரளவுக்கு நம்ம பண்ணுறதை பொறுத்து, அதனால் அவ்வளோவா பிரச்சனை இருக்காது. நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகி ஓரல் டெஸ்ட்டுக்கு போனால் போதும். இது 10th குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு தான் இது மாதிரி 120 பொது அறிவு, 50 தமிழ், அப்புறம் 30 மார்க் ஓரல் டெஸ்ட்டு தனியாக, மொத்தம் 200 மார்க்குக்கு. ஆனால் 8th குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு இதுக்கு அடுத்து ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். அந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.